வணக்கம். கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். பிஓஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கிரெடிட் மெயின்டெனன்ஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு ஆகும். ஆகவே நீங்கள் தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டு உள்ளது. டவுன்லோட் லிங்க் யூடியூப் வலைத்தளத்திலும் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசு பிஓஎஸ் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக அவர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வெல்கம் கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வேரியஸ் ரிப்போர்ட் ஃபார்மேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ் ரிப்போர்ட் அண்ட் டெட்டார்ஸ் ரிப்போர்ட். ஸோ வேரியஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டுக்கு நேராக அந்த பிரிண்ட் மெனுவில் உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கு பிற்பாடு டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் நீங்கள் ஒரு 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 மெனுவாக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். கிரெடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து ஒரு என்ட்ரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு கிரெடிட் ஒரு கிரெடிட் நான் எடுத்திருக்கேன். 41,700 கிரெடிட் எடுத்திருக்கேன். ஸோ கிரெடிட் டேஸ் எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு போட்டதுனால கிரெடிட் டேஸ் எதுவும் வரல. ஏரியா வந்து L10 அஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன். ஸோ அடுத்தது டெட்டார்ஸ் ரிப்போர்ட். டெட்டார்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுத்துருக்குறோம். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,460 ரூபா. அனீஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருக்கோம். ஸோ கிரெடிட் டேஸ் வந்து 0. ஸோ என்னைக்கு கிரெடிட் எடுத்திருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எடுத்த கிரெடிட் மட்டும்தான் இந்த இடத்துல வரும். ஒரு 10 கிரெடிட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் இந்த கிரெடிட் டேஸ்ங்கிறது லாஸ்ட் கிரெடிட் டேஸை வந்து பேஸ் பண்ணி காண்பிக்கும். ஸோ அது அந்த லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத சொல்லி இங்கே காட்டிடும். அதே மாதிரி நம்ம எஸ்டிமேஷன் என்னென்ன ஐட்டத்துக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பில் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் இந்த இந்த ஐட்டம் வந்து பில் நம்பர் 2ல இஷ்யூ பண்ணியிருக்கோம் 2 குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி எஸ்டிமேஷன் என்னென்ன இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ரிப்போர்ட். அடுத்தது ஐட்டம் வைஸ் சேல்ஸ். இன்னைக்கு ஐட்டம் வைஸ் என்னென்ன சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன ஐட்டம் இன்னைக்கு மேஜராக சேல் ஆனதோ அது டாப்பில் இருக்கும். அதே மாதிரி ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ். ஸோ சேம் லைக் சேல்ஸ் மாதிரியே தான். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சுக்கு. ஸோ இந்த டேட் ரேஞ்சில் இருக்கிற சேல் நான் 5ஆம் தேதி வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவும் இல்லை. ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். 6ஆம் தேதி போட்டிருக்கேன். ஆர்டர் நம்பர் வந்து 1. ஸோ அதே மாதிரி லோ ஸ்டாக் என்னென்ன லோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. லோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஈச் ஐட்டம் வைஸில் இன் ஹேண்ட் குவான்டிட்டி விச் மீன் ஸ்டாக் இன் ஹேண்ட் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட மைனஸில் இருக்குது. ஒன்று மட்டும்தான் ரெட்சோல் 2D ஸ்கேனர் மட்டும்தான் ப்ளஸ் குவான்டிட்டி ஒரே ஒரு குவான்டிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டி ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ஆர்டர் ஏதாவது நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம்னாலும் இந்த இடத்துல வந்துடும். இந்த குவான்டிட்டிக்கு மட்டும்தான் ஆர்டர் போட்டிருக்கோம். மற்றது எதுக்குமே நம்ம ஆர்டர் போடலை. அதே மாதிரி சேல்ஸ் டீட்டெயில் என்னென்னலாம் சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் என்ன சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மட்டும் பார்க்கணுன்னீங்கன்னா டேட் கொடுத்துட்டு சேல் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சேல் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் டீட்டெயில். அதே மாதிரி கேஷ் புக் இன்னைக்கு கேஷ் புக் வந்து என்ன வந்து சேல் பண்ணது எவ்வளவு, அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணது. கேஷ் இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 9,260 ரூபா நம்ம கையில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி தான் பேங்க் புக்கில் எதுவும் இல்லை. எதுவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணலை. நம்ம எதுவுமே வந்து பேங்க்கை யூஸ் பண்ணி நம்ம எந்த என்ட்ரியும் நம்ம போடலை. ஸோ அதனால
பேங்க்ல எதுவும் இல்ல. கேஷ்ல மட்டும் தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். அப்புறம் கிரெடிட் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து நம்ம எப்படி அவுட்புட்டா எடுக்கிறது? இது ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் இல்லைங்களா? இத வந்து அவுட்புட்டாவும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கிரியேட் சிஎஸ்வி ரிப்போர்ட். இப்ப இந்த ரிப்போர்ட் வந்து இந்த டி டிரைவ்ல POS/CSV/டெப்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு. வாங்க அது காட்டுறேன். இதுல கேஸ் ஆஃப் POS அதுல CSV இந்த CSVல வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து இதுக்குள்ள இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து டெப்டார்ஸ் ரிப்போர்ட். இந்த டெப்டார்ஸ் ரிப்போர்ட் வந்து நீங்க சிஎஸ்வி ஃபைலா இங்க கிரியேட் ஆயிருக்கும். இத வந்து டபுள் கிளிக் அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸெல் ஷீட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த எக்ஸெல் ஷீட்ட வந்து நீங்க எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். எல்லா இதுலயும் எல்லா ரிப்போர்ட்டுக்கும் நீங்க வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரிப்போர்ட்டையும் வந்து நீங்க இதே தான் எல்லாத்துக்கும் ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ். ஸோ இதே தான் எல்லாத்துக்கும். ஸோ இத வந்து இங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து நீங்க எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாமே வந்து நீங்க எப்படி வேணுமோ, ஸோ எந்த பிரிண்டர்ல வேணுமோ அத வந்து யூசர் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவுல மீண்டும் சந்திக்கிறேன்.